வெங்கடேசன் அவர்களுடைய வேள்பாரி கதையை கேட்க வந்திருக்க உங்க எல்லாருக்கும் மனோன்மணி முருகேசனின் அன்பு வணக்கங்கள். உங்க எல்லாரையும் திரும்பவும் பாரியினுடைய பரம்பு மலைக்கு கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. மூஞ்சலுக்கு வெளியே முடியன், தேக்கன், மயூர்கிழார், கருங்கைவாணன், பொதிய விற்பன் இந்த மாதிரி நிறைய பேர் நின்னுட்டு இருந்தாங்க. பரம்பு வீரனான கருணி மூஞ்சலோட எல்லைக்கு வந்து சேர்றதுக்கு ரொம்ப நேரமாச்சு. உயிரை இழக்காம நடந்து வந்தவன் முடியனுக்கு பக்கத்துல வந்ததும் அவன் கையில கொண்டு வந்த வாளை பரம்பினுடைய குடிமுடியன் கிட்ட ஒப்படைத்தபடி அப்படியே மண்ணுல விழுந்தான். முடியன் கையில வாங்கினது இரவாதனினுடைய ஈர்வாள். இதுவரைக்கும் போன பகுதியில பார்த்தோம். இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத இந்த பகுதியில பார்க்கலாம். மூஞ்சலை நோக்கி தாக்குதல் நடத்திட்டு போன இரவாதன வேந்தர் படையினர் வெட்டி சாச்சாங்க. கருணி கொண்டு வந்தது இரவாதனினுடைய ஈர்வாள். இரவாதனினுடைய ஈர்வாள முடியனுடைய கையில ஒப்படைச்சதும் கருணியும் அந்த இடத்திலேயே இறந்து போறான். மூஞ்சல்ல இருந்து நாகக்கரட்டுக்கு இரவாதன தன்னுடைய 2 கைகளையும் ஏந்திட்டு வந்தாரு தேக்கன். மத்தவங்க எல்லாரும் தேக்கன் கிட்ட இருந்து இரவாதனை வாங்க முயற்சி பண்ணியும் தேக்கன் தரவே இல்லை. பரம்பு ஆசான் மாவீரனுக்கு செய்யக்கூடிய மரியாதையா இத நினைச்சாரு. சமதள வேந்தர்கள் படையோடு ஒப்பிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு பரம்பு வீரனும் மாவீரன் தான். ஆனா ஒரு பரம்பு வீரனை இன்னொரு பரம்பு வீரர்களோடு ஒப்பிட்டோம் அப்படின்னா மாவீரர்கள் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. இரவாதன் அப்படி ஒரு மாவீரன் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா தட்டியங்காட்டு போரின் தொடக்கத்துல இருந்து அவன் நடத்திய ஒவ்வொரு தாக்குதலும் இனி சொல்லவே முடியாது. முன்னாடி திட்டம் போட்டபடி இன்றைய போர்ல மூஞ்சலினுடைய வெளிப்புற அரணை முழு முற்றா அழித்தொழிக்க கூடிய பொறுப்பு முடியனுக்கும் விண்டனுக்கும் உரியதாக இருந்துச்சு. ஆனா அவங்களால மூஞ்சலுக்கு பக்கத்துல கூட போகவே முடியல. அதே நேரத்துல தனக்கான பொறுப்பின்படி கடைசி 10 நாளிகை இருக்கும் போது எதிரிகளால வெளிப்புற அரணை உடைத்து கொண்டு உள்ள நுழையவே முடியாது அப்படின்னு நினைச்ச மூஞ்சல தன்னுடைய குதிரையின் வேகத்தை குறைக்காமலே உடைத்து கொண்டு உள்ள போனா இரவாதன். வேந்தர்களினுடைய அகப்படையையும் பொய்கூடாரங்கள்ல 100 கணக்குல இருந்த கவச படையையும் முற்றிலுமா அழித்தொழிச்சான். இந்த நிலையில தான் பொதிய விற்பன், உதியஞ்சேரல், சோழவேலன் இந்த 3 பேருமே தங்களோட சிறப்பு படைகளோடு மூஞ்சலுக்கு போனாங்க. நல்ல திட்டமிட்டிருந்ததால கருணியும் பிடரிமானும் 2 பக்கங்கள்லயும் இணையற்ற தாக்குதலை நடத்த 3ஆம் நிலையை கடந்து நீலனினுடைய கூடாரத்தை நோக்கி முன்னேறினா இரவாதன். அவனுடைய வேகத்தையும் தாக்குதலையும் யாராலையுமே எதிர்கொள்ள முடியல. சூளூர் வீரர்களினுடைய வாழ்வீச்சு வேகம் வேந்தர் படை தளபதிகளால தற்காத்து கொள்ள முடியாததா இருந்துச்சு. நிலைமை முற்றிலும் கைமீறி விட்டதை உணர்ந்த நிலையில தான் பேரரசர் குலசேகர பாண்டியனினுடைய தனித்த பாதுகாப்புக்கான சிறப்பு படைய வரவழைச்சிருந்தான் பொதிய விற்பன். தட்டியங்காட்டுல கடுமையா மோதிக்கொண்டிருந்த 2 தரப்பு தளபதிகளும் போர் முடிவுற்றதுக்கான முரசினுடைய ஓசையை கேட்டதுமே மூஞ்சலுக்கு வேகமா போனாங்க. ஒவ்வொருத்தருக்குள்ளையும் ஒவ்வொரு வகையான பதற்றம் இருந்துச்சு. மயூர்கிழாருக்கு தான் தலைமை தளபதியா பொறுப்பேற்ற முதல் நாள்லயே மூஞ்சல் தாக்கப்பட்டுருச்சே அப்படிங்கிற பதற்றத்துல போனாரு. இறுதியில அபாயத்தை உணர்த்தக்கூடிய ஒலி எழுப்பப்பட்டதால மூஞ்சல் கடுமையா தாக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கறத கருங்கைவாணன் உணர்ந்திருந்தான். மூஞ்சலினுடைய வலிமை மிகுந்த அமைப்பு வெளிப்புற மூடரந்தான். அது உடைச்சு உள்ள நுழையக்கூடிய ஆற்றல் கொண்ட படையால உள்ளுக்குள்ள போய் பேரழிவு உருவாக்க முடியும் அப்படின்னு கருங்கைவாணனுக்கு நல்லா தெரியும். ஆனா அபாய ஒலி எழுப்பக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறும் அப்படின்னு அவன் நினைக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா பரம்பு படையினுடைய முக்கியமான தளபதிகள் தட்டியங்காட்டுல நம்ம கூட தானே போர் நடத்திக்கிட்டு இருக்காங்க. குதிரைப்படை மட்டும் தானே அங்க போயிருக்கு அப்படிங்கறதால அகப்படை சாதாரணமா சமாளிக்கும் அப்படின்னு எல்லாருமே நினைச்சாங்க. ஆனா நிலைமை ஏன் கைமீறி போச்சு அப்படின்னு வெளியில இருக்கக்கூடிய யாருக்குமே புரியல. போர் முடிவுற்றதற்கான முரசினுடைய ஓசை கேட்டதும் முடியன் தான் முதல்ல பாஞ்சு போனாரு மூஞ்சலுக்கு பக்கத்துல. கடைசி நாளிகையில மூஞ்சல்ல இருந்து இரவாதனினுடைய படை பின்வாங்கிருச்சு. இடைநிலையில நின்னுதான் அவன் போரிட்டு கொண்டிருப்பான் அப்படின்னு நினைச்சாரு முடியன். ஆனா இரவாதன் மூஞ்சலுக்குள்ள போயிட்டான் அப்படின்னு தேக்கன் கணிச்சிருந்தாரு. அதனால தேக்கனோட சிந்தனை முழுவதும் மூஞ்சல்லையே தான் இருந்துச்சு.
எல்லாரும் மூஞ்சல் பக்கத்துல வந்து நின்ன சமயத்துலதான் மூஞ்சல் என்ன நிலைமையில இருக்கு அப்படிங்கறதையே பார்க்க முடிஞ்சது. அகப்படை, கவசப்படை, வேந்தர்களினுடைய சிறப்பு படை, பேரரசரோட தனிப்படை எல்லாத்தையுமே கொன்று குவித்த சூலூர் வீரர்களினுடைய ஆடுகளம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பார்த்த நிமிஷம் மயூர் கிழாருக்கும் கருங்கை வாணனுக்கும் குருதியோட்டமே நின்னு போச்சு. பிணக்குவியல்கள் கணக்கில்லாம இருந்துச்சு. குருதி பொங்க பெருகக்கூடிய கதறல் ஒலி தட்டியங்காடு முழுவதும் எதிரொலிச்சது. சில இடங்கள்ல யானை உயரத்துக்கு கொன்றளிக்கப்பட்ட வீரர்களினுடைய உடல்கள் கிடந்துச்சு. அதே சமயம் பரம்பு வீரர்களினுடைய குதிரைகள் கணக்கில்லாம கொன்றளிக்கப்பட்டிருந்துச்சு. தட்டியங்காடு முழுக்க முழு நாள் போரிலும் கொல்லப்பட்டவங்களை மொத்தமா குவிச்ச மாதிரி இருந்துச்சு. அந்த தாக்குதல்ல இரவாதன் கூட போன சூலூர் வீரர்கள் யாருமே உயிரோட தப்ப முடியல. ஆனா ஒவ்வொருவரும் எத்தனையோ பேரை வீழ்த்தினதுக்கு அப்புறமா தான் இறந்து போனாங்க. பொய்க்கூடாரங்களை பிடரிமான் தலைமையிலான வீரர்கள் முழு முற்றா அழித்து முடிக்கும் போது தன்னுடைய கவசப்படையோடு உள்ள வந்து தாக்குனான் சோழவேலன். இடைவெளியோடு தொலைவில் நின்று போரிடுவதற்கும் நெருங்கி நின்று போரிடுவதற்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. மூவேந்தர்களும் அவரவரோட சிறப்பு படையோடு உள்ள நுழைஞ்சாங்க. அவங்க உள்ள வர்ற வரைக்கும் மூஞ்சலினுடைய வெளிப்புற அரண் வீரர்களால முழுமையா பாதுகாக்கப்பட்டிருந்துச்சு. மூவேந்தர்களினுடைய சிறப்பு படை முழுமையா உள்ள வந்ததும் சொல்ல போனா குவியலா நின்னு போரிடக்கூடிய சூழல் உருவாச்சு. ஒருத்தருக்கொருத்தர் வாளையும் ஈட்டியையும் இன்னும் நிறைய ஆயுதங்களையும் முழுமையா சுழற்றி வீசவும் வாங்கி தாக்கவுமா இடைவெளி இல்லாத நிலை இருந்துச்சு. தனக்கு முன்னாடி நிற்கக்கூடிய வீரனோடு சண்டை போட்டுக்கிட்டு இருந்ததால முதுகுப்புறத்துல நிக்கிறவன் நம்மளுடைய படையை சேர்ந்தவனா இல்ல எதிரி படை வீரனா அப்படிங்கிறது கூட தெரியாத நிலை உருவாச்சு. இந்த நிலைமை வேந்தர் படைக்கு பெரும் சிக்கலை உருவாக்குச்சு. ஆனா சூலூர் படைக்கு சாதகமான தன்மையை ஏற்படுத்துச்சு. அடற்கானகத்துல குழுவா இயங்குனா மட்டும்தான் வாழவும் தப்பி பிழைக்கவும் முடியும். அதனால தன்னுடன் வருகிறவன் யார் என்பதை திரும்பி பார்க்காமலேயே அறிந்து கொள்ளக்கூடிய எத்தனையோ வழிமுறைகளை பரம்பு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டவங்களா இருந்தாங்க. அவங்களால அடர் இருட்டுல கூட குழுவா செயல்பட்டு தாக்குதலை முன்னெடுக்க முடியும். 3 வேந்தர்களினுடைய சிறப்பு படைகள் 3 சேனை வரையர்களின் கீழ் 36 சேனை முதலிகளால தலைமை தாங்கப்படுவதா இருந்துச்சு. அவங்களுடைய உத்தரவின் கீழ் தான் 5000க்கும் அதிகமான வீரர்கள் தாக்குதல்ல இறங்குனாங்க. விரிந்து உள்வாங்கக்கூடிய குந்தமும் பனங்கருக்கு போல உடலெங்கும் எத்தனையோ கூரிய முட்களுடைய கழுமுள் சாட்டையும் சூலூர் வீரர்களினுடைய தனித்த ஆயுதங்கள் அப்படின்னு சொல்லலாம். வேந்தர் படை வீரர்கள் எத்தனையோ பேர் உள்ள வந்தது சூலூர் வீரர்களுக்கு நல்ல வாய்ப்பா அமைஞ்சது. தங்களோட ஒலி குறிப்புகள் மூலமா ஒரே நிமிஷத்துக்குள்ள செய்திகளை பரிமாறிக்கிட்டாங்க. 3 வேந்தர்களினுடைய 3 வகையான சிறப்பு படைகளையும் முழுமையா உள்வாங்குற வரைக்கும் வாளால தாக்குதல் நடத்தினாங்க. நிலைமைய கணிச்சு கூவல்குடி வீரன் ஓசையிட்டதுமே கருணியின் தலைமையிலான படை வீரர்கள் தங்களோட இடுப்பு பகுதியில மெய்யுரை சட்டைக்கு மேல சுத்தி வச்சிருந்த கழுமுள் சாட்டைய சுழற்ற தொடங்குனாங்க. சாட்டையின் சிறு நுனி பட்டா போதும் சதை கொத்தா பிச்சுக்கிட்டு வெளியே வரும். ஒருத்தன் எதிரியோட காலுக்கு கீழே சாட்டைய சுழற்றுனா இன்னொருத்தன் கழுத்துக்கு மேல சாட்டைய சுழற்றுனா ஒவ்வொரு சாட்டையும் 2 ஆள் நீளம் உடையது. வேந்தர் படையினுடைய கேடயங்கள் வாளையும் ஈட்டியையும் எதிர்கொள்ளக்கூடியது. கழுமுள் சாட்டைக்கு தடுப்பாயுதம் எதுவுமே கிடையாது. இப்படி ஒரு ஆயுதம் இருக்கிறதே சமவெளி மக்களுக்கு தெரியவே தெரியாது. நினைச்சு பார்க்க முடியாத பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய கழுமுள் சாட்டைய சூலூர் வீரர்கள் மின்னல் வேகத்துல வீச தொடங்கினாங்க. உச்சந்தலை முதல் கால் முட்டி வரை கவசம் அணிந்திருந்த சிறப்பு கவச படைய முதல் தாக்குதலையே அஞ்சு பின்வாங்க வச்சாங்க. அப்போ பின்னிலையில நின்னுகிட்டு இருந்த புடரிமானின் தலைமையிலான வீரர்கள் குந்தகத்தால குத்தி தூக்க தொடங்கினாங்க. 2 பேரும் பொறிகள்ல சிக்கி சிதைய தொடங்குச்சு சிறப்பு படை. எந்த ஒரு போர்லையும் கவசப்படை இந்த அளவுக்கு கொடுமையான அழிவுக்கு உள்ளானது கிடையாது. மூஞ்சலுக்குள்ள தாங்கள் உருவாக்கிய பொறியில பரம்பு வீரர்கள் சிக்குவாங்க அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா சூலூர் வீரர்களினுடைய பொறிக்குள்ள முழு முற்றா வேந்தர் படை சிக்கி நின்னுச்சு. அவசரத்துல மூவேந்தர்களினுடைய 3 சிறப்பு படைகளும் மொத்தமா உள்ள இறக்கியதால அவங்களால போரிடுவதற்கு போதுமான களத்தை உருவாக்க முடியல. இந்த நிலையில தாக்குதலினுடைய அளவு எல்லை கடந்ததா இருந்ததால வெளிப்புற அரணை காத்துக்கிட்டு இருந்த வீரர்களையும் உள்முக தாக்குதலுக்கு பயன்படுத்த வேண்டிய சூழல் உருவாச்சு. இது எல்லாமே சூலூர் வீரர்களுக்கு வாய்ப்பாகத்தான் அமைஞ்சது. சூலூர் வீரர்கள் எல்லாரும் இன்றைய நாளின் முடிவை தெளிவா தெரிஞ்சவங்களாதான் இருந்தாங்க.
தாங்கள் உயிருடன் திரும்பக்கூடிய வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படின்னு அவங்களுக்கு தோணுச்சு. ஆனா நீலன் மீட்கப்பட்டே ஆக வேண்டும். அதுக்காக எல்லையில்லாத வீரத்தை வெளிப்படுத்தி வேந்தர் படைய முழுமுற்றா வீழ்த்தணும் அப்படின்னு குறிக்கோளோட போர் நடத்தினாங்க. தட்டியங்காட்டுல இதுவரைக்கும் நிகழாத பேரழிவை அவங்க நிகழ்த்திக்கிட்டு இருந்தாங்க. எண்ணிக்கையில இதை விட அதிகமான வீரர்களை இந்த போர்க்களத்துல பரம்பு படை கொன்று அழித்திருக்கு. ஆனா அவங்க எல்லாம் பொதுவான படை வீரர்கள் தான். ஆனா இன்னைக்கு சூலூர் வீரர்கள் அழித்தொழித்துள்ளதோ மூவேந்தர்களினுடைய மிகச்சிறந்த படை வீரர்களினுடைய தொகுப்பு. இந்த சிறப்பு படை வீரர்களினுடைய ஆற்றலை நம்பித்தான் வேந்தர்கள் தங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வாங்க. 3 பெருவேந்தர்களினுடைய சிறப்பு படைகளும் 3 வகையான தன்மைகளை கொண்டிருந்துச்சு. கவச உடைகள்ல தொடங்கி பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் வரைக்கும் நிறைய வேறுபாடுகள் 3 படைகளுக்குமே இருக்கு. ஆனா சூலூர் வீரர்களினுடைய தாக்குதலுக்கு முன்னாடி எந்த படையும் எந்த நிலையிலும் தாக்கு பிடிக்கவே முடியல. கவசப்படையில இருந்த 5000க்கும் அதிகமான வீரர்களை சோழர் படையினுடைய சில 100 வீரர்கள் முழுமுற்றா அழித்தொழிச்சாங்க. இந்த தாக்குதலுக்கு நிகரான தாக்குதலை இதுவரைக்கும் யாருமே கேள்விப்பட்டது கூட கிடையாது. மலையென குவிந்து கிடக்கக்கூடிய வேந்தர் படை வீரர்களின் பிணங்களுக்குள்ள சூலூர் வீரர்களினுடைய உடல்களை தேடி எடுக்க வேண்டி இருந்துச்சு. போர் முடிவுற்ற ஓசை கேட்டதுமே வேந்தர் படை வீரர்கள் எல்லாருமே பாசறைக்கு திரும்பினாங்க. இறந்தவங்களை அப்புறப்படுத்துறது வீரர்களினுடைய வேலை கிடையாது, போர் பணியாளர்களினுடைய வேலை. மூஞ்சலுக்குள்ள பரம்பு வீரர்கள் அனுமதிக்கப்படாததால அவங்க வெளியவே காத்துக்கிட்டு இருந்தாங்க. வேந்தர்களினுடைய போர் பணியாளர்கள் சூலூர் வீரர்களினுடைய ஒவ்வொரு உடலா தந்துகிட்டு இருந்தாங்க. அதை வாங்கின பரம்பு வீரர்கள் நாகக்கரடு நோக்கி ஓடிக்கிட்டு இருந்தாங்க. இரவாதனினுடைய உடல் எடுக்கப்பட்ட பிறகும் சூலூர் வீரர்களினுடைய அனைத்து உடல்களும் எடுக்கப்படும் வரை முடியன் அந்த இடத்திலேயே நின்னுகிட்டு இருந்தாரு. முடியனின் மகனான இரவாதனோட உடலை தேக்கன் தூக்கிட்டு போனாரு. தேக்கனுக்கு பின்னால பரம்பினுடைய மொத்த படையும் வந்துகிட்டு இருந்துச்சு. நாகக்கரட்டுக்கும் இரளிமேட்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய பள்ளத்தாக்கு பகுதிக்கு தேக்கன் வந்தபோது இருள் முழுமையா பரவி இருந்துச்சு. இரளிமேட்ல இருந்து தேக்கனை நோக்கி ஓடி வந்தாரு பாரி. பாரிக்கு பின்னால காலம்பனும் மத்த வீரர்களும் ஓடோடி வந்தாங்க. பெருவீரனின் மரணம் மொத்த காட்டையும் உறைய வச்சிருந்தது. சிறிய ஓசை கூட கேட்கவே இல்ல. தீப்பந்தத்தோட சில வீரர்கள் பாரிக்கு பின்னால ஓடி வந்துகிட்டு இருந்தாங்க. எதிர்வந்த பாரி தேக்கனுக்கு முன்னாடி 2 கைகளையும் ஏந்தி நின்னாரு. தேக்கனால பாரியோட முகத்தை பார்க்க கூட முடியல. தலை குனிந்தபடி கையில இருக்கக்கூடிய இரவாதனையே பார்த்துக்கிட்டு இருந்தாரு தேக்கன். ஆனா பாரியோட கைகளுக்கு இரவாதனை கொடுக்கவே இல்ல. எதிர்நிலையில கையேந்தி நிற்கக்கூடிய பாரி கைகளை தளர்த்தவே இல்ல. இருவருக்கும் முள்ளோடும் குருதி உறைந்து நின்று விட்டதை போல இருந்துச்சு. முன்னும் பின்னுமா வீரர்கள் சூழ்ந்து நின்னாங்க. தீப்பந்தங்களினுடைய ஒளி இரவாதனின் மேல படர்ந்தபடி இருந்துச்சு. பாரி குனிஞ்ச இரவாதனை பார்க்கவே இல்ல. நிமிர்ந்தபடி தேக்கனையே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா தேக்கனோ நிமிர்ந்த பாரிய பார்க்கவே இல்ல. குனிந்தபடி இரவாதனையே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இருவருக்குள்ளும் உணர்வுகள் கொந்தளித்தபடி இருந்துச்சு. பாரி குனிந்து இரவாதனினுடைய உடலை பார்த்தாலோ, தேக்கன் நிமிர்ந்து பாரியினுடைய முகத்தை பார்த்தாலோ உடைந்து நொறுங்கி போயிருவாங்க. வீரர்களினுடைய மரணத்துல கண்ணீர் சிந்தக்கூடாது. அதுவும் பாரியும் தேக்கனும் கலங்கினால் பரம்பினுடைய நிலைமை என்னவாகும்? இருவரும் அதை தவிர்க்கவே முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. மனதினுடைய உறுதிய கனத்த அமைதி நொறுக்கிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா என்ன செய்யறது அப்படின்னு யாருக்குமே புரியல. நின்ன இடத்தை விட்டு 2 பேரும் நகராம அங்கேயே நின்னுக்கிட்டு இருந்தாங்க. இந்த சூழலை எப்படி கையாள்வது அப்படின்னு கூட இருக்க யாருக்குமே புரியல. வாரிக்கையனும் கபிலரும் செய்திய கேள்விப்பட்டு இடிந்து போய் இரளிமேட்டினுடைய குகை அடிவாரத்திலேயே உட்கார்ந்துட்டாங்க. பாரியுடன் வந்து நிற்கக்கூடிய காலம்பன் இருவரையும் மாறி மாறி பார்த்தாரு. அவருக்கும் என்ன செய்யறது அப்படின்னு புரியல. ஒவ்வொரு நிமிஷமும் கடக்க முடியாத கணமா உறைஞ்சு நின்னுச்சு. தலை நிமிராமலே இருந்த தேக்கன் ஒரு நிமிஷத்துல சட்டுன்னு இரவாதன பாரியின் கைகள்ல ஒப்படைத்து அப்படியே பாரியோட காலை புடிச்சிட்டு அழுதாரு. இந்த காட்டோட தலைமகனை நாம இழந்துட்டோம் பாரி அப்படின்னு சொல்லி காடவிர கத்துனாரு. மலை உடைந்து சரிகிற மாதிரி இருந்துச்சு. வெடித்து மேலெழும்பியது வீரர்களினுடைய ஓலம். தேக்கன் அப்படி அழுகிறத பார்த்து ஒவ்வொரு வீரனும் அழுதாங்க.
ஆசானினுடைய கதறல் காட்டையே உலுக்குச்சு. காரமலையினுடைய முகட்டை முட்டுச்சு தேக்கனினுடைய விம்மல். பாரியினுடைய கைகள் இரவாதனை ஏந்தி நிற்க, பாரியினுடைய கால்களை தேக்கன் பற்றி நிற்க, கண்ணீரும் குருதியும் மேலெல்லாம் கொட்டியபடி பாறை மாதிரி நின்னுகிட்டு இருந்தாரு பாரி. மத்த வீரர்கள் எல்லாரும் தேக்கனை பிடிச்சு தூக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா யாருமே பக்கத்துல போக கூட இல்ல. பரம்பு தலைவனினுடைய கால் பற்றி கதறக்கூடிய ஆசானின் உச்சந்தலையில இரவாதனினுடைய குருதி விழுந்துகிட்டு இருந்துச்சு. இந்த போர்க்களத்துக்கு பொறுப்பு முடியனும் தேக்கனும் தான். நாங்க மாவீரனை பாதுகாக்க தவறிவிட்டோம். அவன் எல்லா தாக்குதலையும் எங்க கிட்ட சொல்லிட்டு தான் போனான். ஆனா நாங்க அவன் சொன்ன திட்டப்படி செயல்பட தவறிவிட்டோம் பாரி. இந்த மரணம் முடியனும் தேக்கனும் கவனம் தவறியதால் நிகழ்ந்தது பாரி அப்படின்னு புலம்பி அழத் துடிச்சது தேக்கனோட மனசு. ஆனா சொல்ல வந்த சொற்கள் எதுவுமே மேல வரல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பாரியனுடைய கால்கள்ல இருந்து கைகளை எடுத்தாரு தேக்கன். அந்த விலகுதல்ல மனம் ஆழமான நிலை ஒண்ணு கடந்துச்சு. அவரவர் தானே மீண்டு கொள்ள வேண்டும். அடுத்தவருக்கு ஆறுதல் உரைக்க பரம்பு வீரர்கள் யாருக்கிட்டையும் சொற்கள் கிடையாது. தேக்கன் பாரியினுடைய கால்கள்ல இருந்து தன்னுடைய கைகளை எடுத்ததுக்கு அப்புறமா பாரி மெல்ல நடக்க தொடங்கினாரு. வீரர்களினுடைய பெரும் கூட்டம் இப்ப பாரிக்கு பின்னால நடந்து போய்கிட்டு இருந்துச்சு. தேக்கன் அந்த இடத்துல இருந்து எந்திரிக்கவே இல்லை. எல்லாரும் போற வரைக்கும் தேக்கன் அங்கேயே இருந்தாரு. கொஞ்சம் அவருக்கு மனம் அமைதியாச்சு. ஏன் நாம உடைஞ்சு கதறணும்? நம்மளுடைய கதறலையும் சேர்த்தல்லவா பாரி சுமந்து செல்கிறான். நாம் கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும் அப்படின்னு எண்ணங்கள் தோன்றியபடியே இருந்துச்சு தேக்கனுக்கு. எல்லாரும் போனதுக்கு அப்புறமா 4-5 வீரர்கள் மட்டும் கூட இருந்தாங்க. அவங்களையும் தேக்கன் போக சொன்னாரு. ஆனா வீரர்களோ தேக்கனுக்கு உதவுவதற்காக அங்கேயே நின்னுட்டாங்க. தயவு செஞ்சு எல்லாரும் என்னை விட்டு போங்க அப்படின்னு தேக்கன் சத்தம் போட்டு சொன்னாரு. அவங்க போனதுக்கு அப்புறமா தேக்கன் கைகளை ஊனி மெல்ல எந்திரிச்சாரு. தூரத்துல இருளிமேட்டின் முதற் குகையின் அடிவாரத்துல கூட்டம் கூடி நின்னுச்சு. மலையெங்கும் இருக்கக்கூடிய தீப்பந்தங்கள் அந்த இடம் நோக்கி குவிந்தபடி இருந்துச்சு. அந்த காட்சியை பார்க்க முடியாம நாகக்கரட்டுல இருக்கக்கூடிய தன்னுடைய குடில நோக்கி மெல்ல நடக்க தொடங்கினாரு தேக்கன். குகை அடிவாரத்துல வைக்கப்பட்ட இரவாதனினுடைய உடலை பார்க்கக்கூடிய ஆற்றல் இல்லாம பாறை மறைப்பொன்றுல ஒடுங்கி கிடந்தாரு கபிலர். நேத்திக்கு இரவு பொற்சவையினுடைய மரணம் அவருடைய மடியில தான் நடந்துச்சு. இன்னைக்கு இரவோ இரவாதனோட உடல் கிடத்தப்பட்டிருக்கு. என்ன செய்யறதுன்னு கபிலருக்கு தெரியல. பாரியோட முகத்தை பாக்குறதுக்கோ பாரி கிட்ட பேசுறதுக்கோ அவரோட மனசுல தெம்பில்ல. கையூனி உட்கார கூட வலுவில்லாம பாறையோடு பாறையா சாஞ்சு கிடந்தாரு கபிலர். மூஞ்சல்ல இருந்து சூலூர் வீரர்களினுடைய உடல் ஒவ்வொன்னா வந்துகிட்டு இருந்துச்சு. துயரத்தினுடைய பேரலை காரமலை முழுவதும் பெருகி கிடந்துச்சு. அப்போ கூட்டத்துக்குள்ள யாரோ ஒருத்தன் வந்து கபிலர் எங்கே அப்படின்னு விசாரிக்கிறான். வீரன் ஒருத்தன் பாறையின் அடிவாரத்துல சாஞ்சு கிடக்கக்கூடிய கபிலரை கை காட்டி குறிப்பு சொல்றான். வந்திருக்கிறது திசைவாளரோட மாணவனான வங்கைமான் தான். ஏற்கனவே 2 தடவை வந்தவன் தான். ஆனா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு நிலையில கபிலரை பாக்குறான். இப்போ நிலை குலைஞ்சு கிடக்கக்கூடிய கபிலர் கிட்ட வந்து திசைவேளர் உங்களை கூட்டிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்றான். அத காது கொடுத்து கேட்கக்கூடிய நிலையில இப்ப கபிலர் கிடையாது. வந்தவன் திரும்பவும் குரல் உயர்த்தி சொல்றான். அப்பதான் கவனம் கொண்ட கபிலர் அவனை உத்து பார்த்தபடி மறுத்து தலையாற்றாரு. ஆனா அவனோ திரும்பவும் வலியுறுத்தி கூப்பிடுறான். கபிலருக்கு பேசுறதுக்கு சொற்களே வரல. ஆனாலும் முயற்சி பண்ணி சொன்னாரு, நான் வரக்கூடிய நிலையில இப்ப இல்ல அப்படின்னு போய் திசைவேளர்கிட்ட சொல்லு. வந்த மாணவனுக்கு வேற என்ன செய்யறது அப்படின்னு தெரியல. பெரும் புலவர்கிட்ட இதுக்கு மேல வலியுறுத்த முடியாது அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டே எந்திரிச்சு நடக்க முயற்சி பண்ணான். இத கவனித்தபடி இருந்த வாரிக்கையன் வந்தவனை கை காட்டி நிறுத்தி கபிலர்கிட்ட வந்து திசைவேளர்கிட்ட போய் என்னன்னு கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. நான் எதையும் கேட்கக்கூடிய மனநிலையில இப்ப இல்ல அப்படின்னு கபிலர் சொல்றாரு. வாரிக்கையன் சுத்தி முத்தி பாக்குறாரு. அவரோட கண்கள் தேக்கனை தான் தேடுச்சு. தேக்கன் குடிலுக்குள்ள போன விஷயத்த ஒரு வீரன் சொல்றான்.
சரி, கபிலரை நாம தான் சமாதானப்படுத்தி அனுப்பணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே திரும்பவும் கபிலர்கிட்ட வர்றாரு வாரிக்கையன். ஆனா கபிலரோ வாரிக்கையன் சொல்றத கேட்கக்கூடிய நிலையில இல்ல. ஆனாலும் வாரிக்கையன் சொன்னாரு, நீங்க தான் பரம்போட கோல் சொல்லி எதிரி படையோட கோல் சொல்லி அழைக்கும் போது போகல அப்படின்னா நம்மளோட கருத்து கேட்கப்படாமலேயே போய்விடக்கூடிய ஆபத்து இருக்கு. அதனால துயரத்தெல்லாம் ஓரமா வச்சுட்டு உங்களோட கடமைய செய்யுங்க. கபிலர் கண்களை உருட்டி பரிதாபமா பாக்குறாரு. என்னுடைய உடல் இயக்கமே செத்து கிடக்கிறது, என்னால் எழுந்திருக்க கூட முடியாது, பிறகு எப்படி அப்படின்னு சொல்லும் போதே கபிலரோட கண்கள்ல நீர் கொட்டுச்சு. வாரிக்கையனால கபிலரை புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஆனா வேற வழியே கிடையாது, அவர் போய்தான் ஆகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே சொன்னாரு, யாராலையுமே இந்த துயர தாங்கிக்க முடியாது புலவரே. ஆனாலும் பொழுது விடிஞ்சதுன்னா நம்ம வீரர்கள் தட்டியங்காட்டுல போரிட்டு தானே ஆகணும். கபிலர் வாரிக்கையனை பாக்குறாரு. மனம் நொறுங்கி கிடந்தாலும் எண்ணம் கை கூடினால் எழுந்து நிற்க முடியும் என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீரனும் சொல்லிக் கொண்டுதானே இருக்கிறான். உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லையா புலவரே? புரிகிறது, ஆனால் நான் அதற்கான ஆள் இல்லையே, என்னால் இதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே காத்துல கேட்ட கதறல் குரலோடு சேர்ந்து வாய்விட்டு கதறினாரு கபிலர். கைகள் இரண்டையும் கூப்பி கண்ணீர் பெருக வேண்டினாரு. கபிலரோட நிலை புரியுது, ஆனா அப்படியே விட்டுற முடியாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்த வாரிக்கையன் சொன்னாரு, அழுகிறத முதல்ல நிறுத்துங்க. முடியன நினைச்சு பாத்தீங்களா? சூளூர் வீரர்கள் எல்லாரோட உடலும் எடுக்கப்படுற வரைக்கும் அவன் மூஞ்சல விட்டு நகராம அங்கேயே இருக்கிறான். அதை விட பாரிய நினைச்சு பாத்தீங்களா? தேக்கனே காலை பிடிச்சு அழுத பிறகும் கலங்காம நிக்கிறான். அவங்களெல்லாம் இரவாதனை தங்களோட தோல்ல போட்டு வளர்த்தவங்க. வீரனோட மரணத்துக்கு கைமாறு எப்பவுமே இருக்கு, அதை செய்யறதுதான் அவனுக்கு நாம செலுத்தக்கூடிய மரியாதை. இப்ப நீங்க பாடல் புனையக்கூடிய புலவன் மட்டும் கிடையாது, பரம்பினுடைய கோல் சொல்லியும் கூட. எந்திரிச்சு போங்க. இரவாதனோட குருதி மூக்குல ஏறி உச்சந்தலைய சூடாக்கிக்கிட்டு இருக்கு, எப்படி உங்களால உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க முடியுது அப்படின்னு குரல் உயர்த்தினவரு வந்திருந்த மாணவனை பார்த்து, அவரை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்காம கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சு போறாரு வாரிக்கையன். எல்லா இடத்துலயும் வீரர்கள் வந்துகிட்டே இருந்தாங்க. இரவாதனினுடைய மரணத்தை கேட்டு எல்லா வீரர்களும் வந்து நின்னாங்க. அவ்வளவு கூட்டத்துல வாரிக்கையனால உள்ள கூட போக முடியல. ஆனாலும் தடுமாறி உள்ள நுழைந்த வாரிக்கையன் ரொம்ப நேரம் கழித்து திரும்பி பாக்குறாரு. பாறை அடிவாரத்துல கபிலர் இல்ல. கபிலர் திசைவாளரை சந்திக்கிறதுக்காக போயிட்டாரு. நாகக்கரட்டுல இருந்து தட்டியங்காட்டு நோக்கி போகும்போது ரொம்ப இருளா இருந்துச்சு. வீரர்கள் தீப்பந்தம் மேந்தி முன்னாடி நடந்தாங்க. வழக்கம் போல போர்க்களத்தினுடைய நடுவுல இருக்கக்கூடிய பரன்ல தான் திசைவாளர் நின்னுகிட்டு இருப்பாரு. அங்கதான் 2 முறையும் அழைத்து வர சொல்லி பேசியிருந்தாரு. இப்பவும் அங்கிருந்துதான் கூட்டிட்டு வர சொல்லிருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நடந்தாரு கபிலர். ஆனா மாணவனான வங்கைமானோ தட்டியங்காட்டினுடைய நடுப்புறம் போகாம இடதுபுறமா போனான். ஏன் இந்த பக்கமா போற அப்படின்னு கபிலர் கேட்கிறாரு. இடதுபுறம் கடைசியாக இருக்கக்கூடிய பரன் மீதுதான் திசைவாளர் நிற்கிறார், அங்கதான் உங்களை அழைத்து வர சொன்னார். அதுக்கு மேல கேட்கக்கூடிய நிலையில கபிலர் கிடையாது. கபிலர் அமைதியா நடந்து போனாரு. பரணினுடைய அடிவாரத்துக்கு கபிலர் வந்த சமயத்துல மூவேந்தர்களும் வேந்தர் படை தளபதிகளும் நின்னுகிட்டு இருந்தாங்க. திசைவாளர் பரன் மீது நின்னுகிட்டு இருந்தாரு. ஏன் எல்லாரையுமே வர சொன்னாரு அப்படின்னு யாருக்குமே தெரியல. வேந்தர்கள் திரும்ப திரும்ப கேட்டும் தளபதிகள் கிட்ட எந்த விதமான விடையும் கிடையாது. குலசேகர பாண்டியன் உள்ளிட்ட மூவேந்தர் குடும்பத்தினர் 5 பேரும் வந்து நின்னுகிட்டு இருந்தாங்க. மயூர்குளார், கருங்கைவாணன் இந்த மாதிரி தளபதிகளும் அங்க நின்னுகிட்டு இருந்தாங்க. பரம்பினுடைய தரப்பு கோல் சொல்லி வந்த பிறகுதான் பேச முடியும் அப்படின்னு திசைவாளர் சொல்லி இருந்ததால யாருமே எதுவுமே பேசாம அமைதியா இருந்தாங்க. கபிலர் வந்ததும் அவரை பரன் மேல ஏறி வர சொல்றாரு. கபிலருக்கு கொஞ்சம் சந்தேகம் உருவாச்சு. ஏன் அப்படின்னா பரம்பு வீரர்கள் ஓங்கலத்தை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தினப்போ விசாரணைக்கு கூப்பிட்டு இருந்தாரு திசைவாளர். அப்போ பரன் விட்டு கீழே தான் இருந்தாரு. அடுத்த நாள் போர்க்களத்தினுடைய தன்மையை பத்தியும் தனக்கு உண்டான மன அழுத்தத்தை பத்தியும் விவாதிக்க வர சொல்லி இருந்தாரு. அப்பவும் கீழே தான் இருந்தாரு. அந்த 2 நிகழ்வுகளின் போதும் வேந்தர்கள் யாருமே கிடையாது. ஆனா இன்னைக்கு வேந்தர்கள் எல்லாருமே வந்து நின்னுகிட்டு இருந்தாங்க. திசைவேளரோ பரன் மேல இருந்து நம்மளையும் ஏன் மேல வர சொல்றாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே பரன் மேல ஏறாரு கபிலர். முன்னாடியும் பின்னாடியும் 2 மாணவர்கள் அவர் ஏறி போறதுக்கு உதவி செஞ்சாங்க. பரணினுடைய மேற்தளத்துல 4 மூலையிலையும் பந்தங்கள் எரிஞ்சுகிட்டு இருந்துச்சு.
நடுவுல சின்ன இருக்கையில உட்கார்ந்திருந்தாரு திசைவேளர். மேலே ஏறி போன கபிலர் திசைவேளரை வணங்க முயற்சி பண்ணும்போது அவரோட முகத்தை பார்த்ததும் கொஞ்சம் அதிர்ச்சிக்குள்ளானாரு. முகம் கடித்து உறைந்து போயிருந்துச்சு. கண்கள் ஆற்றாமையால கணஞ்சு கொண்டிருந்துச்சு. வந்து நிற்கக்கூடிய கபிலரை ஏறிட்டு பாக்குறாரு திசைவேளர். துயரத்தினுடைய பெரும் வலி கபிலரோட முகத்திலையும் நிரம்பி இருந்துச்சு. கபிலரோட வரவுக்காக காத்திருந்த திசைவேளர் மெல்ல எந்திரிச்சு பரணினுடைய முன்பகுதிக்கு வந்தாரு. கீழே எத்தனையோ பெரும் பந்தங்கள் எரிஞ்சுகிட்டு இருக்கும் போது தேர்களின் மீது பேரரசர்கள் உட்கார்ந்திருந்தாங்க. திசைவேளர் பேசுறதுக்காக முன்னாடி வராரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட மாணவன் ஒருத்தன் முரசுல இருந்து ஓசையை கொடுக்கறான். கீழே இருந்தவங்க ஓசைய கேட்டதும் மேல பார்த்தபடி கவனமாயிருந்தாங்க. முன்னாடி வந்து தடுப்பு கட்டைய பிடித்தபடி திசைவேளர் சொன்னாரு, இன்றைய போரில் நமது படை விதிகளை மீறி விட்டது அப்படின்னு சொன்னாரு. எல்லாரும் கொஞ்சம் அதிர்ச்சிக்குள்ளானாங்க. விதியை மீறியவர் யார் அப்படின்னு ஒருத்தருக்கொருத்தர் வேந்தர்கள் பார்த்துக்கிட்டாங்க. மையூர்களார் கருங்கை வாணனினுடைய பார்வையாலேயே கேள்வியை எழுப்பினாரு. கருங்கை வாணனோ அப்படி யாரும் நமது தரப்பில் விதிகளை மீறவில்லை அப்படின்னு சொன்னான். தலைமை தளபதி அப்படிங்கிற முறையில மையூர்களார் தான் இப்ப பேசணும். அவரோ கருங்கை வாணனின் மீது கொஞ்சம் பயத்துல இருந்தாரு. கருங்கை வாணன் கிட்ட நல்ல விளக்கம் கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் பேச தொடங்கினாரு. நிலைமான் கோல் சொல்லியை வணங்குகிறேன். வேந்தர் படையில் யாரும் விதி மீறவில்லையே அப்படின்னா. போர் விதி மீறப்பட்டதை நானே என் கண்களால் கண்டேன். அப்படியென்றால் யார் விதி மீறினார் என்பதை நீங்களே கூறுங்கள் திசைவேளரே அப்படின்னு பணிந்து கேட்கிறாரு மையூர்களார். எல்லாரும் பரன் மேல ஒத்து பார்த்தபடி இருந்தாங்க. திசைவேளர் சொன்னாரு, போரில் விதி மீறியது பொதியவர்ப்பனும் சோழவேளனும் தான். திசைவேளர் இப்படி சொன்னதும் எல்லாரும் அதிர்ந்து போனாங்க. திசைவேளரோட குற்றச்சாட்டு வேந்தர்களினுடைய தரப்புல இருந்த ஒவ்வொருத்தரையும் நடுங்க வச்சுது. திசைவேளர் இப்படி சொன்னதுக்கு என்ன சொல்றது அப்படின்னே யாருக்குமே புரியல. ஏன்னா குற்றம் சாட்டுவது எதிரி படைகளினுடைய கோல் சொல்லி கிடையாது, நம்மளுடைய படை கோல் சொல்லி. பக்கத்துல பரம்பு படை கோல் சொல்லி கபிலர் நின்றுகிட்டு இருக்காரு. அதனால இது எந்த சொல் கொண்டு மறுப்பது அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சோழவேளன் மீதான குற்றச்சாட்டை மறுக்கிறதுக்காக சோழனினுடைய அமைச்சனான வளவன்காரி முன்னாடி வர தயாரானா. ஆனா செங்கன சோழன் கண்களால குறிப்பு கொடுத்த பிறகு கொஞ்சம் ஒதுங்கி நின்னுகிட்டான். ஏன் அப்படி செங்கன சோழன் குறிப்பு கொடுத்தாரு அப்படின்னா, திசைவேளர் பாண்டிய பேரரசால நியமிக்கப்பட்டவர். அதனால அவங்களே இந்த பிரச்சனையை தீர்க்கட்டும் அப்படின்னு நினைச்சாரு. குலசேகர பாண்டியனோ அதிர்ச்சியுற்ற கண்களோடு அண்ணாந்து திசைவேளரையே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஏன் அப்படின்னா அவருடைய கூற்ற மறுத்து வாதாடுதல் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அமைச்சர் முசுகுந்தர் இருந்திருந்தா கூட இந்த சிக்கலை ஓரளவுக்கு தெளிவா கையாள்வாரு. ஆனா ஆதிநந்திய நம்பி எப்படி முன்னெடுக்கிறது? அமைச்சர்களை நிறுத்திட்டு தளபதிகளை பேச விட்டா நிலைமை மேலும் சிக்கலாகிருமே அப்படின்னு நினைச்சபடியே இருந்தாரு. குற்றச்சாட்டு சொன்ன திசைவேளர் மறுமொழியை எதிர்பார்க்கவே இல்லை. தட்டியங்காட்ட விரிந்த கண்களோடு பார்த்தபடியே சொன்னாரு, விதி மீறிய இருவரும் இந்த நிமிஷமே இந்த போர்க்களம் விட்டு நீங்க வேண்டும். இனி வாழ்வு முழுவதும் அவர்கள் ஆயுதங்களை எடுக்கவே கூடாது. இதை கேட்டதும் குலசேகர பாண்டியனுக்கு இடியே விழுகிற மாதிரி இருந்துச்சு. குலசேகர பாண்டியனினுடைய கண்கள் துடிச்சது. பாண்டிய பேரரசின் தலைமை அமைச்சன் ஆதிநந்தி உரத்த குரல்ல கத்தி சொன்னாரு, நீங்கள் அறம் தவறி பேசுகிறீர் திசைவேளரே. சரிதான், நான் அறம் பிறழ்ந்தே பேசுகிறேன். அரண்மனையின் நம்பிக்கைக்கு உரிய முறையில் நடந்து கொள்வதை முற்றிலுமாக எனது ஆழ்மனம் துறந்து விடவில்லை. அதனால்தான் எனது சொற்கள் இப்படி வந்துள்ளன. இல்லையெனில் அவர்கள் இருவருக்கும் மரணத்தையே தீர்ப்பாக வழங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இனி போர்க்களத்துல பொதியவர்ப்பனும் சோழவேளனும் ஆயுதங்களை எடுக்கவே கூடாது அப்படின்னு திசைவேளர் சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் வரக்கூடிய போர்கள்ல என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறத அடுத்த பகுதியில தெரிஞ்சுக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பு மலையிலிருந்து நான் மனோன்மணி முருகேசன்.